எம்ஜிஆர் பத்தி பேசாம இருக்கவே முடியாது சார். ஏன்னா என் மனசுல ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்க விஷயம். நான் யார்கிட்டயும் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் இந்த விஷயத்த. இப்ப நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம சொல்லி ஒரு 100 பேர் 1000 பேர் பாக்குறாங்க. ரொம்ப உண்மையிலேயே அவர் எம்ஜிஆர் அப்படின்ற அந்த 3 எழுத்து மந்திரத்தை கேட்டாவே மயங்காதவர்களே குழந்தையில இருந்து எப்படி இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு சூப்பர் ஸ்டார் சின்னல இருந்து பெரிய வரைக்கும் தெரியுன்ற மாதிரி அந்த காலகட்டத்துல இருந்து எம்ஜிஆர் அப்படின்றது அவரு திரைப்படத்திலயும் சரி அரசியலையும் சரி அப்படி கொடி கட்டி பறந்தவர். எல்லா இதுலயுமே நல்ல பேர் தான் அவர் எடுத்துக்கிறாரு. எல்லா மனத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்றோம். எல்லாருமே அந்த காலத்து குழந்தைகள் இருந்து இப்ப வரைக்கும் எல்லாருமே தெரியுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா பொன்மனச்சம் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் சொல்லி ஏகப்பட்ட பட்டத்தை வாங்கினவரு. ஏன் இறந்து கூட அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா உலகத்துல ஹிஸ்டரியில வரலாறுல இடம் பெற்றிருக்காரு. என்ன இடம் பெற்றிருக்காங்கன்னா இவ்வளவு பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி உலகத்துல இந்தியாவில் இருக்கிற நடிகர்கள்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல அதிகம் பக்கம் கொண்ட கஷ்டப்பட்டு வந்தாருன்னா எம்ஜிஆர் அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் குழந்தையா இருக்கும்போது சின்ன விஷயங்கள்ல சகர்பாணி சார் ஒரு 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 பத்திரிகையில சொல்லியிருக்காரு. அந்த பத்திரிகை விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா அவர் கஷ்டப்பட்ட விஷயங்கள் என்னன்னா அம்மா சத்யபாமா அவர்கள் வயசு எம்ஜி ராமகிருஷ்ணன் சார் வயசுக்கு கை குழந்தை கைப்புள்ள சின்ன குழந்தையா இருந்திருக்காரு எம்ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள். சக்கரபாணி ஒரு கைப்புள்ள நடக்கிற வயசு அவரு கையில பிடிச்சு கூட்டு போறது ஒரு வயசு. அம்மா அந்த சத்யபாமா வீட்டு வேலை செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல வீட்டு வேலை செய்யற இடம் போறது குறைஞ்சு ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகும். அப்ப இடுப்புல எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களையும் வச்சுக்கிட்டு கையில சங்கரபாணியை வச்சுட்டு ரோட்ல நடந்தே போறாங்க. போயிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரம் போகும்போது களைப்பாகி சக்கரபாணி அழுத ஆரம்பிச்சிட்டாரு. பசி கலைக்கு அழுத ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு பசி இருக்குது அப்படின்னு சொல்லி அழுத ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் இருப்பா, நம்ம வேலை செய்யற இடத்துல போய் நான் வேலை செஞ்ச இடத்துல மிச்சமே ஏதாவது கிடைக்கும், அந்த சாப்பாடும் உனக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தர்ப்பத்துல போறாங்க. அதை எதிர்பார்த்தா போறாங்க. இவர் பசி தாங்க முடியும் அழுது இருக்காரு. இதை ரெண்டையும் பார்த்துட்டு இருக்கு எம்ஜி ராமச்சந்திரன் சிரிச்சுட்டே வராரு. இவரை பார்த்து சிரிச்சுட்டே வராரு. இவர் அழுதுகிட்டே வராரு, இவர் சிரிச்சுட்டே வராரு. இடுப்புல இருந்துட்டு சிரிச்சுட்டு வராரு. சகர்பாணி அழுதுட்டே வராரு. உடனே சகர்பாணி சார் கோவம் வந்துச்சு. அம்மா பாருங்கம்மா, நான் பசியால இவ்வளவு கஷ்டப்பட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறேன். என் தம்பி பாருமா சிரிச்சுட்டு வரேன், என்னை பார்த்து கிண்டல் பண்றாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு சத்யபாமா சொல்லியிருக்காரு, பச்சை குழந்தையா